பொதுமக்களுக்காக தலையிட்டிருக்கிறார். அதனால் அவருக்கு ஆங்காங்கே பகை எழுந்தது உண்டு, முன்விரோதம் உண்டு. நம்பிக்கைக்கு பாத்திரமாக தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கிற்கு சவால் விட்டிருக்கும் ஆம்ஸ்ட்ராங்கின் கொலை. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வாழ்ந்தது எப்படி, வீழ்ந்தது எப்படி, என்ன நடந்தது? 5ஆம் தேதி மாலை உளவு சொன்னார்களா? உளவாளியே அவருக்கு அருகில் இருந்தாரா? உடனிருந்தவர் இறுதி நிமிடங்கள் வரை, இறுதி நிமிடம் வரை, இறுதி வினாடி வரை இருந்தவர் உளவாளியா? அவர் மனைவியின் பின்னணி என்ன? வாருங்கள் பார்க்கலாம். ஆம்ஸ்ட்ராங் ICF தான் அவருடைய வாழ்க்கையினுடைய பயணத்தில் மிகப்பெரிய பங்கை ஆற்றியது. சிறுவயது இளைஞனாக அரசியலில் நுழைந்த ஆம்ஸ்ட்ராங் தன்னை ஒரு குத்துச்சண்டை வீரராக, பல்வேறு போட்டிகளில் சாம்பியன்ஷிப்புகளை வென்ற குத்துச்சண்டை வீரராக நிலைநிறுத்திக் கொண்டார். இன்றும் ICF பகுதி விளையாட்டு வீரர்களின் சொர்க்கமாக கருதப்படுகிறது. ICFற்கு அருகில் இருக்கின்ற அயனாவரம் தான் அவர் பிறந்து வளர்ந்த இடம். ஆகவே ஆம்ஸ்ட்ராங் ஒரு விளையாட்டு வீரனாக வருவதற்கு குத்துச்சண்டையை தேர்ந்தெடுத்தார். இளைஞனாக இருந்தபோது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரங்கநாதன் காங்கிரஸ் ஜனநாயக பேரவை சார்பாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவரோடு இணைந்து அவருடைய தொண்டர்களில் ஒருவராக பணியாற்றினார் ஆம்ஸ்ட்ராங். ஆம், ஆம்ஸ்ட்ராங் ஆரம்ப கட்டத்தில் காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர். காங்கிரஸ் கட்சியில் இருந்தபடி அரசியலை ரங்கநாதனிடம் பழகிக் கொண்டார். ரங்கநாதனின் உதவியுடன் ஆம்ஸ்ட்ராங் ICFல் பல்வேறு கான்ட்ராக்டர்களை எடுத்தார். மேன் பவர் சப்ளை செய்தார். அதே சமயம் அவர் தன்னுடைய இனத்தின் மீது அடங்காத பற்றும், தன்னுடைய இனத்தைச் சேர்ந்த இளைஞர்களை கைதூக்கி விடுவதற்கு மிகச்சிறந்த பங்களிப்பையும் சிறு வயது முதலே வழங்கிக் கொண்டே வந்தார். தொடர்ந்து படித்து வழக்கறிஞராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட ஆம்ஸ்ட்ராங் சமுதாய பணிகளில் மிகுந்த ஆர்வம் காட்டினார். ஆகவேதான் ஆம்ஸ்ட்ராங்கை நோக்கி பஞ்சாயத்துகள் படையெடுத்தன. தகராறுகளை தீர்த்து வைப்பதில் அவருடைய குத்துச்சண்டை பலம் அவருக்கு உதவியது. எப்பொழுதுமே ஆம்ஸ்ட்ராங்கை சுற்றி 25 முதல் 50 இளைஞர்கள் இருப்பார்கள். எங்கு சென்றாலும் உடன் வருவார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஆம்ஸ்ட்ராங்கின் சாம்ராஜ்யம் ICFல் தொடங்கி பொரசைவாக்கம், எக்மோர் வரை விரிவடைந்தது. அவருடைய தனிக்கொடி தன்னிகரில்லாமல் பறந்தது. அந்த பகுதி மட்டுமல்லாமல் சென்னையின் முழு பஞ்சாயத்துகளும் அவரிடம் வர ஆரம்பித்தன. செல்வம் குவிந்தது. ஆனால் வருகின்ற செல்வத்தையெல்லாம் தன்னுடைய சமுதாய இளைஞர்களுக்கு வாரி இறைக்கத் தொடங்கினார். கல்விக்காகவும் குறிப்பாக வழக்கறிஞர்களாக மாற்றுவதற்கு அவர் முயன்றார். தன்னை நாடி வருகின்ற சமுதாய இளைஞர்களின் தகுதிக்கு தகுந்தபடி கல்விக்கு அல்லது திருமணத்திற்கு என உதவிகள் செய்து கொண்டே இருந்தார் ஆம்ஸ்ட்ராங். அதனால் அவர் திருமணம் செய்து கொள்வதற்கு காலம் கடந்து கொண்டிருந்தது. திருமண வயதை கடந்தார் ஆம்ஸ்ட்ராங். இருப்பினும் ஆம்ஸ்ட்ராங் காங்கிரஸ் கட்சியில் குறிப்பிடத்தகுந்த இடத்தை பெற முடியாததால் அம்பேத்கர் இயக்கங்களில் தன்னுடைய பார்வையை செலுத்தினார் ஆம்ஸ்ட்ராங்.
ஒரு வழியாக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் பதவி அவரை தேடி வரவே அந்த பதவியை ஏற்றுக்கொண்டு சிறப்பாகவே பணியாற்றினார். பகுஜன் சமாஜ் கட்சியை உயிரோட்டமாக வைத்திருப்பதில் தன்னுடைய செல்வம் முழுவதையும் கரைத்து கொண்டிருந்தார். இருப்பினும் மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் தகராறுகளை தீர்த்து வைக்கும் ஒரு முக்கிய நபராக சென்னையில் வலம் வந்தார். இந்த ரியல் எஸ்டேட் தகராறுகள் அவருக்கு நெருக்கமான நட்புகளை தமிழகம் முழுவதிலிருந்தும் நெருக்கமான நட்புகளை கொடுத்தது. இப்படித்தான் ஆற்காடு சுரேஷ் சொந்த ஜாதியைச் சேர்ந்தவர். அவர் தன்னால் தீர்க்க முடியாத பஞ்சாயத்துகளை ஆம்ஸ்ட்ராங்கிடம் கொண்டு செல்ல ஆரம்பித்தார். ஆம்ஸ்ட்ராங் தன்னுடைய அரசியல் பலத்தை வைத்து தீர்த்து வைத்தார். ஆனால் வெகு விரைவிலேயே ஆற்காடு சுரேஷ் தனி பாதையை, தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்க ஆரம்பித்தார். இங்கேதான் அவர்கள் முட்டிக்கொண்டார்கள், மோதிக்கொண்டார்கள். இப்படி தொடங்கிய தகராறு ஆற்காடு சுரேஷின் கொலையில் முடிவடைந்தது. தீர்த்து கட்டப்பட்டார் ஆற்காடு சுரேஷ். பொதுவாக சென்னையில் நடைபெறும் கேங் வார்கள், கொலைகள், ரவுடிகளின் கொலைகள் பற்றி பிஎஸ்பி தலைவர் ஆம்ஸ்ட்ராங்குக்கு தெரியாமல் இருப்பதே இல்லை. அவருடைய செல்வாக்கு பெறாத ரவுடிகளே இல்லை என்னும் நிலையை அடைந்தார் ஆம்ஸ்ட்ராங். இந்த சூழ்நிலையில்தான் அவருக்கு திருமணம் செய்யும் ஆசை எழுந்தது. 40 வயதுக்கு மேல் அடைந்த ஆம்ஸ்ட்ராங் தன்னை விட மிகவும் இளைய பெண்ணை திருமணம் செய்ய விரும்பினார். ஆனால் அந்த பெண்ணிற்கு ஏற்கனவே ஒரு காதலன் இருந்தான். அந்த பெண் காதல் வயப்பட்டிருந்தார் என்று கூறப்படுகிறது. இதை அறிந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் அவரை அழைத்து எச்சரித்ததாகவும், ஊரை விட்டு ஓடிவிட வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும், அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அனுப்பி வைத்து விட்டதாகவும் ஒரு கதை சொல்லப்படுகிறது. அப்படி சென்னையை விட்டு வெளியேறிய அந்த நபர் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வந்ததாகவும், குழந்தைகள் பெற்ற பின்பு அவர் ஆம்ஸ்ட்ராங்கிடமே திரும்பி வந்து வேலையில் சேர்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில்தான் ஆற்காடு சுரேஷின் கொலைக்கு பழி வாங்குவதற்கு அவருடைய தம்பி புன்னை பாலு முடிவெடுத்து அதற்கான வாய்ப்புகளை பரிசீலிக்கும் பொழுது துப்பு கிடைத்தது ஆம்ஸ்ட்ராங்கிடம் இருக்கும் ஒருவர் அவர் மனைவியின் முன்னாள் காதலர் என்று. இப்படித்தான் அவரை நெருங்கிய அந்த டீம் அவரை வளைத்ததாகவும், அந்த நபர்தான் இறுதி நொடிகளில் ஆம்ஸ்ட்ராங்கோடு இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங் ஆயுதமில்லாமல் வந்திருப்பதை போட்டு கொடுத்ததும் அந்த நபர்தான் என்றும் சொல்லப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங் இதற்கு முன்பாகவே ஹோசூர் சென்றுவிட்டு வருகின்ற வழியில் புன்னை பாலு டீமால் துரத்தப்பட்டிருக்கிறார். இது சுமார் 6 மாதங்களுக்கு முன்பு நடந்தது. ஒரு பஞ்சாயத்திற்காக சென்ற ஆம்ஸ்ட்ராங் ஓசூர் டோல்கேட்டிற்கு முன்பாகவே துரத்தப்பட்டிருக்கிறார். மயிரிழையில் தப்ப முயன்றிருக்கிறார். கார் சேசிங், அனல் பறந்த கார் சேசிங்கில் அவருடைய வாகனம் மிகச் சரியாக சில நிமிடங்கள் அவகாசத்தில்
ஹோசூர் டோல்கேட்டை வந்தடைந்தது. சமயோஜிதமாக செயல்பட்ட ஆம்ஸ்ட்ராங் தன்னுடைய வண்டியிலிருந்து இறங்கி அடுத்ததாக மூவாகி கொண்டிருந்த பஸ்ஸில் தொற்றி ஏறி வெளியாகிவிட்டார். துரத்தி வந்த கூலிப்படை ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றது. ஆகவேதான் ஆம்ஸ்ட்ராங் தான் கட்டத் தொடங்கிய தன்னுடைய பழைய இடத்திலுள்ள வீட்டிற்கு அதன் வீதியில் அதன் அருகிலுள்ள பொது இடங்களில் தன் சொந்த செலவிலேயே சிசிடிவி கேமராக்களை நிறுவியிருந்திருக்கிறார் ஆம்ஸ்ட்ராங். தினமும் சிசிடிவி கேமராக்களை அதன் தரவுகளை பார்த்துவிட்டுத்தான் அவர் தூங்கச் செல்லுவது வழக்கம். ஏனென்றால் சந்தேகப்படும் நபர்கள் தென்படுகிறார்களா என்று ஒவ்வொரு நாளும் அவர் ஸ்க்ரூட்னைஸ் செய்திருக்கிறார். விதி யாரை விட்டது? அதே தெருவில் இருக்கும் ஒரு பிரபல ஹோட்டல், அந்த ஹோட்டலின் உணவு டெலிவரி செய்யும் பிரத்யேக ஆன்லைன் நிறுவனங்களைப் போலவே, அந்த ஆன்லைன் நிறுவனங்களின் ஊழியர்களைப் போலவே சிலர் உடைகளை அணிந்து கொண்டு நடமாடியிருக்கிறார்கள். ஒரு நாள் 2 நாள் அல்ல, சில வாரங்களாகவே எக்ஸ்ட்ராவாக அந்த நபர்கள் வந்து போய்க் கொண்டிருந்திருக்கிறார்கள். அவர்கள் வருவதை சந்தேகப்படாமல் இருக்கும்படி சில பல வாரங்களாக இந்த செய்கைகளை அவர்கள் தொடர்ந்து நடத்த மிகச் சரியாக 5ஆம் தேதி ஆம்ஸ்ட்ராங் துணையில்லாமல் வெறும் 2 பேரோடு தெருவுக்கு வருவது தகவல் தெரிவிக்கப்பட்டது. தயாராக இருந்த அந்த புன்னை பாலுவின் கும்பல் கண்ணிமைக்கும் நேரத்தில் 2 வீலர்களுடன் அங்கே ஐசிஎஃப்பிலிருந்து புறப்பட்டு வந்தார்கள். அவர்கள் ஐசிஎஃப் பகுதியில்தான் ஒளிந்திருந்ததாக ஒரு தகவல் கூறுகிறது. ஆம்ஸ்ட்ராங் தன்னுடைய இடத்தை பார்வையிடுவதற்கு வந்த ஒரு 5 நிமிடங்களுக்குள்ளாக வந்து சேர்ந்த கும்பல் கூலிப்படை ஆம்ஸ்ட்ராங்கை சுற்றி வளைத்தது. அதே நேரத்தில் ஆம்ஸ்ட்ராங்குடன் உடனிருந்த அந்த உளவாளி கூலிப்படையை பார்த்து உறுதி செய்து கொண்டவுடன் பள்ளத்திற்குள் குதித்து கட்டிடம் கட்டுவதற்காக தோண்டப்பட்டுள்ள பள்ளத்திற்குள் குதித்து உயிரை காப்பாற்றிக் கொண்டார். இன்னொருவருக்கு விரலில் வெட்டுக்காயம் விழுந்ததும் ஓடிவிட்டார். சுற்றி வளைத்த கும்பல் ஆம்ஸ்ட்ராங்கை கதறக் கொன்றது. இப்படித்தான் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர், சென்னையின் மிகப்பெரிய செல்வாக்குமிக்க தலைவராக, தாழ்த்தப்பட்ட இனத்தில் பிறந்து வளர்ந்த மிகப்பெரிய செல்வாக்குமிக்க தலைவராக வலம் வந்த ஆம்ஸ்ட்ராங்